லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
சீறி வரக்கூடிய சிம்மத்திற்கு இணையான நபர்கள் யாருன்னு நீங்க தாங்க. சிம்ம ராசி அப்படிங்கிற அந்த பெயர் மட்டும் இல்லைங்க, அதனுடைய கர்ஜனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு சமம் தான். எங்க சார் கடைசியாக 1.5 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா கர்ஜனைலாம் இல்லை, ஏதோ ஒரு ஓரமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பராபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஒரு பக்கம் அட்டம சனியினுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மீண்டும் உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான். ஏன்னா சிம்மத்துக்கு எப்பயுமே ஒரு இயல்பு இருக்குங்க, கொஞ்சமாக சோர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே எந்திரிச்சு நடக்கக்கூடிய இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு தான். சிம்மம் எப்பெல்லாம் 4 அடி பின்னாடி போகுதோ அடுத்து 16 அடி முன்னாடி போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே 4 அடி பின்னாடி தான் இருக்கீங்க, இனி அடுத்து உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு 16, 32 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப குரு பகவான் கடகத்தில் உச்சமாகிறார் இல்லையா, ஜூன் மாதம் கடகத்தில் உள்ள வரார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்குறப்ப ஆண்டினுடைய அந்த இறுதி மாதங்களில் உங்களுடைய ராசிகளே உள்ள என்ட்ரி கொடுத்துருவார். இந்த 2 விஷயத்தையுமே நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஒன்று கடகத்தில் இருக்கக்கூடிய குரு, அடுத்து உங்களுடைய ராசிக்கே உள்ள வரக்கூடிய குரு. இந்த 2மே உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது. அடிவயிறு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். சும்மா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஃபேவராக தான் நடக்க போகுது. நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஓரமாக வைங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் எப்பயுமே சொல்றது உண்டு, நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ்லேயும் நான் நிறைய பேர் சிம்ம ராசி பார்க்குறப்ப நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாக இருப்பாங்க. நான் சொல்கிறப்ப என்னங்க இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் நான் எதையுமே நெகட்டிவாக யோசிக்க மாட்டேன், அதனால பாசிட்டிவாக இருக்கேன். இது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நம்ம சிம்மராசிக்கு இன்னொரு இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஏதேனும் நெகட்டிவாக சொன்னால் கூட அதை நாங்கள் இல்லைன்னு பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உழைக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க தான். அதனால கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. மாற்றம் இருந்தாலும் அது ஏமாற்றமா இருக்கக்கூடாதே சார் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் பெரிய பெரிய மாற்றங்களாக அமைய போகுது. பொருளாதார ரீதியாக நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள், கஷ்டங்கள், கடன் கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே மறையக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருடம் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான லைஃப் ஸ்டைலுக்குள்ள உள்ள நுழையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இந்த டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை அப்படியே இல்லாமல் பண்ணிடுங்க, பெரிய எரேசர் வச்சு அழிச்சிடுங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்க போறீங்க, நாளைக்கும் நல்லா தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அஷ்டமசனி இந்த மாதிரியான எண்ணங்களுக்குள்ளேயே வராதிங்க அப்படிங்கிறது உங்களுக்காகத்தான் நான் சொல்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அடுத்தடுத்த இடங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா பலிதம் இருக்கும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வருவதற்கு முன்னாடியே நீ இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு இந்த சோ கால்டு பெர்ஃபெக்ஷன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கான நபர்களாக இருக்கும் போது அவர்களை அரவணைக்கக்கூடிய அந்த மனம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அதுக்கடுத்து பார்க்குறப்ப குழந்தைகள் கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்க. அந்த வயதை தாண்டி தான் நீங்களும் வந்திருப்பீங்க இல்லையா, அப்போ இந்த வயசுல இப்படி இருக்கணும், இத்தனை கிளாஸஸ் நீங்க கற்றுக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய கனவுகளை மட்டும் அவங்க மேலே திணிக்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இதனால் வரைக்கும் யாராவது சிம்ம ராசிக்காரங்க தந்தையாக இருந்தீங்க, தாயாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளே உங்களை வந்து ஒரு வில்லனா பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். உடல்நலம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கோங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணாதது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். கேட்டு அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த கிரகங்கள் நல்ல விதமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த அமைப்புகள் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. புதிய கடன்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். புதிய கடன் எதுவும் வாங்காதீங்க. இல்லை சார் நான் இப்போ தான் வீடு வாங்கலான்னு இருந்தேன், அப்போ எப்படி லோன் வாங்காமல் வீடு வாங்குறது, கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப ராகு கேது பயிற்சிலாம் நடக்கட்டும். ஏன்னா இந்த ஆண்டினுடைய இறுதியில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் வந்து பார்க்குறப்ப ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். 2027 கூட பிளான் பண்ணிக்கலாம். இருக்கிற கடன்ல இருந்து, இஎம்ஐல இருந்து, லோன்ஸ்ல இருந்து வெளியே வர பாருங்க. புதிதாக எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப
இந்த முதியவர்கள் அவங்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த லோயர் பேக் பெயின் வராமல் பார்த்துக்கணும். ஸ்பைன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹார்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு தடவை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிம்மத்துக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவேன். சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கு ஏதேனும் வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வழிபாடு எது தெரியுமா? சரபேஸ்வரர் வழிபாடு. சரபம் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் உக்கிரமாக இருந்த நேரத்தில் சிவபெருமான் எடுத்த வடிவம் தான் சரபேஸ்வரர். அவர் அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவம் சரபேஸ்வரர். கோயில்களில் பக்கத்தில் சரபேஸ்வரர் வடிவம் இருக்கும். அப்படி இல்லைன்னா புகைப்படம் நமக்கு கூகுளில் கிடைக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வால்பேப்பராக வச்சு அவரை கும்பிட ஆரம்பிங்க. சரபம் அப்படின்னு சொன்னாலே அந்த உக்கிரமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து கண்டிப்பா அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுப்பார். அந்த தெளிவோடு இந்த வருடத்தில் பயணிக்க வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நான் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபாக டிராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பேஜில் அவைலபிளாக இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காம புதுமைக்கும் புதுமையாக நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்க நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொளிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.